So first of all, congratulations for getting into NLU இனியா வாழ்த்துக்கள். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஐ வாஸ் ஃப்ளையிங் லிட்ரலி. ஸோ கம்பேர்ட் டு சென்னை, பால்சூஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணேன். பட் இங்கே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக போகும். ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. 1-to-1 செஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. So first of all, congratulations for getting into NLU இனியா வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சூப்பர். நீங்க படிச்ச ஸ்கூல் நேம் அண்ட் அது எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓகே. நான் படிச்ச ஸ்கூல் வந்து கொங்கநாடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அது வந்து நாமக்கல்ல இருக்கு மேம். ஓகே இனியா. ஸோ நம்ம அகாடமில எவ்வளோ நாளா கிளாட் என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க? கிளாட் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் நியர்லி 10 மந்த்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, 10 மந்த்ஸா ப்ரிப்பேர் பண்ணீங்க. அகாடமி பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் திங் நான் லா தான் படிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க படிக்கலாம் அப்படின்னு ப்ரௌஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் மேம். அப்படி ப்ரௌஸ் பண்ணும்போது ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ். ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிளாட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு சர்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா அதுக்கான அகாடமி தேடும்போது we have shortlisted 2 academies. ஒன்னு சென்னையில, இன்னொன்னு மதுரை பால்சூஸ். ஸோ கம்பேர்ட் டு சென்னை, பால்சூஸ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதுதான். ஓகே இனியா. நீங்க அகாடமில நேர்ல வந்திருக்கீங்களா? எப்போலாம் வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி வந்திருந்தீங்கன்னா? நான் வந்திருக்கேன் மேம். ஒன்லி ஒன்ஸ் நான் வந்திருக்கேன். ஒரு மாடல் எக்ஸாமுக்காக வந்ததுதான். ஓகே. ஸோ ஆஃப்லைன் டெஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்க ஹெல்ப் பண்ணுச்சு ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதினது? நான் வந்து நியர்லி ஒரு 5 to 6 டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல தான் எழுதினேன். ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து அந்த ஒரே ஒரு டைம் மாடல் எக்ஸாமுக்காக அகாடமியில போய் எழுதினதுதான். யூஸ்வலா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ரூம்குள்ள நான் இருப்பேன். அங்க வந்து எந்த சவுண்டுமே இருக்காது. ரொம்ப சைலண்டா இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். ஆஃப்லைன் அப்படின்னு வந்தப்போதான் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சது. லைக் ஒரு நாய்ஸா இருக்கட்டும், இல்ல யாராவது வெளியே நடந்தாங்கன்னா நம்ம பாக்குறது. சோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. சோ நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆஃப்லைன் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணது வந்து எனக்கு அங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம் என்விரான்மெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்க ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதுறது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அது ஹெல்ப் பண்ணுச்சு. சூப்பர் இனி. ஆமா. அப்போ நீங்க ஃபுல் டைம் ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்க கரெக்டா? ஆமா. ஓகே. ஸோ நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எப்படி போச்சு? உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ்வலி லாக்டவுன்ல ஸ்கூல் டைம்ல வந்துட்டு அந்த ஆன்லைன் கிளாஸஸ் கம்பேர் பண்ணும்போது இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்தது. சோ அங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும் தான் பேசுவோம். அதுக்கப்புறம் எதுவுமே பேசுறது இல்ல. பட் இங்க வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்டராக்டிவா போகும். லைக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எல்லாருடைய டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணிட்டு தான் அந்த கிளாஸ் முடியும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வேர் வெரி இன்டராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ கிளாஸஸ் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம அகாடமில? கிளாஸஸ் தாண்டி அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் குரூப்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் அது ஒரு குரூப் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ அந்த குரூப் ஆக்டிவிட்டியில வந்து நம்ம நிறைய லேர்னிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஆன் ஸ்கிரீன் மட்டும் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணும், ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஆன்லைன் கிளாஸஸ் இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. ஸோ ஏதாவது ஒரு குரூப் ஆக்டிவிட்டில உங்களோட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? உங்க லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இருந்தது. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நம்ம அத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி படிக்கும்போது சில நியூஸ் எல்லாம் வந்து நான் படிச்சிருக்கவே மாட்டேன். கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன். பட் அவங்க இன்னொருத்தவங்க அத சொல்லும்போது வில் கம் டு நோ அபௌட் இட்.
சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சூப்பர் இனியா. சரி, அகாடமில நீங்க வந்து 1-to-1 மென்டாரிங் செஷன்ஸ்லாம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு 1-to-1 மென்டாரிங்லாம் எவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஓகே மேம். யூசுவலி ஆன்லைன் செஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். பட் 1-to-1 செஷன்ல வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு நல்ல அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பொறுமையாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு 1-to-1 செஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. சோ இப்ப நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வேற என்ன நம்ம அகாடமி பத்தி ஆட் பண்ணணும் நீங்க நினைக்கிற பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? வேற என்ன விஷயங்கள் நீங்க இங்க வந்து லேர்னிங் ப்ராசஸ்ல இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஆக்சுவலி என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அத வந்துட்டு ஃபுல்லா மக்கப் பண்ணி, அப்புறம் போய் பேசுற மாதிரி இருக்கும். பட் நான் நேச்சுரலா என்னோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணது அகாடமியால தான். ஓகே. அண்ட் ஆல்சோ அகாடமி வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாவும் இருந்தாங்க. லைக் மென்டலி நான் ரொம்ப எனக்குள்ள சேஞ்சஸ் நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ அவங்களோட கேரண்டி ஒண்ணு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நாட் ஒன்லி டில் கிளாட். நீங்க கிளாட் முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. இதெல்லாம்க்கா. ஓகே. உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆறதுக்கு அகாடமி சைட்ல இருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க? நீங்க எப்படி அதை ஒர்க் ஆன் பண்ணீங்க? ஆக்சுவலி அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி மேம். இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ நம்ம ஒரு நியூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சும்மா எடுத்து பேப்பரா படிக்கிறது இல்லாம வி ஹேவ் டு டிஸ்கஸ் வித் ஈச் அதர். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நெறைய பேர்கிட்ட பேச பேச நான் வந்து எப்படி சொல்றது? ஒரு இன்ட்ரோவர்ட்ன்றத தாண்டி நான் நெறைய பேச ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம் அப்படின்னா, அத வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்துலலாம் வந்துட்டு நான் நெறைய பேச ஆரம்பிச்சேன். சோ மை ஸ்பீக்கிங் ஸ்கில் வாஸ் டெவலப்ட். சூப்பர் இனியா. நீங்க நிறைய டெவலப் ஆயிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். சோ உங்களுக்கு NLU லெட்டர் வரவும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னும்போது, அந்த எஃபோர்ட்டோட ரிசல்ட் கிடைக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. சோ அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஐ வாஸ் ஃப்ளையிங் லிட்டரலி. சூப்பர். சரி, உங்க வீட்ல உங்க NLU அச்சீவ்மெண்ட்ட எப்படி ஃபீல் பண்ணாங்க? அதுதான்க்கா. தே வர் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. அதாவது அவங்க பார்த்துருக்காங்கல்ல, நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அப்படின்றது பார்த்துருக்காங்க. சோ நான் ஹாப்பி அப்படின்னும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகே. சோ NLUக்கு எய்ம் பண்ற உங்க ஜூனியர்ஸுக்கு நீங்க கொடுக்கிற அட்வைஸ் என்னவா இருக்கும்? என் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக்க வந்து நான் ரொம்ப லேட்டா தான் ரெகக்னைஸ் பண்ணேன். சோ அந்த விஷயத்த நான் சொல்றேன். கன்சிஸ்டன்சி. சோ நம்ம என்ன பண்ணாலும் அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். சோ நம்ம வந்து ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்டின்னா, அது நம்ம எடுக்கக்கூடாது. வி ஹேவ் டூ வொர்க் ஃபார் இட் கன்டினியூஸ்லி. சோ அந்த ஒரு விஷயம் தான். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். Okay, Nia. Thank you so much and all the very best for your NLU journey. Thank you, Nia. தேங்க் யூ.